அறிமுகப்படுத்தும் ஒரு பணியை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவரை என்ன அறிமுகப்படுத்தணும்? எல்லாருமே அறிமுகமாகி அவர் மீது பாசமும் நேசமும் நட்பும் கொண்டு அவர் மீது உள்ள அளவு கடந்த மதிப்பு மரியாதை காரணமாக ஒருங்கிணைந்திருக்கிறோம். அவர் வரைந்த சிறப்பான ஓவியங்களையும் அவருடைய வாழ்க்கை வரலாறையும் கூட அங்கே வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நீங்கள் எல்லோருமே படித்திருப்பீர்கள். ஒரு விஷயத்தில் ஒரு காரண காரியம் இருக்கும் அப்படின்றதோட பர்பஸ் என்னென்னா, எனக்கு படிப்பு இஷ்டமே இல்லை. 3 வருஷம் எப்படா ஓட்டுறதுன்னு பார்க்குறேன். அப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறேன். அதாவது நாவல்ஸ், ஆங்கில நாவல்கள், தமிழ் நாவல்கள் தேடி தேடி படிக்கிறதுன்ற அந்த ரீடிங் ஹேபிட்ன்றது ஒன்று புதிய பாதை அங்கே திறக்குது. ஏன்னா நிறைய நேரம் இருக்குது அப்படின்னு பார்த்து காலேஜ் ட்ராமாஸ் எழுதினேன். ஒரு 5 நாடகங்கள் 3 வருஷம் சென்ட் ஜோசப்ஸில் 3 வருஷமே கன்சிக்யூட்டிவாக பெஸ்ட்டு ட்ராமா ரைட்டர், பெஸ்ட்டு டைரக்டர் எல்லாம் வாங்கினேன். ஸோ அங்கே அதுதான் விதை. அந்த மாதிரியாக கல்லூரி நாட்களில் அவர் கல்லூரி மேகசின்ஸுக்கு வரைய ஆரம்பிச்சிருக்கார். 3 வயதிலேயே வரைய துவங்கினார் அப்படின்னு ஒன்று எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. 3 வயசில் எப்படி சார் வரைஞ்சிங்க? அதை மட்டும் சொல்லுங்கள். 3 வயசில் ஒரு கார் வரைடா அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். அப்போ நான் காரு யூஸ்வலாக இப்படி போட்டு ஒரு 2 சக்கரம் அப்படி தானே போடுவோம். நான் என்ன பண்ணேன்னா ஃப்ரண்ட் வியூ, அந்த பானட்டு இப்படி தெரியும், 2 லைட்டு தெரியும், பெரிய கண்ணு மாதிரி. அப்புறம் டயர் ரெக்டாங்குலராக தெரியும், வட்டமாக தெரியாது. அப்படி வரைஞ்சேன் 3 வயசில். அப்போ எங்கள் அப்பா அதை எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸில் எல்லாத்துட்டையும் காட்டுறாரு. இது யார் வரைஞ்சிருப்பான், ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு பையனாக இருப்பான் போல இருக்கு அப்படின்னு. என் பையனுக்கு 3 வயசே அவன் வரைஞ்சது யான்னு எல்லாத்தையும் காட்டு. அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, சார் என்ன சார் அளக்குறீங்க அப்படின்னு. அந்த மாதிரி அதான் என்னுடைய முதல் படம் சொல்ல போனேன். 3 வயதில் வரைய ஆரம்பித்த அந்த ஓவிய விரல்கள் இப்போவும் கொஞ்சம் முன்னாடி அப்புசாமி சீதா பாட்டியை அவ்வளவு அற்புதமாக வரைஞ்சி காமிச்சிது. அதில் கூட அவர் ஒரு சுச்சுவேஷன் சொன்னால் அது எவ்வளவு சிரத்தையாக, எவ்வளவு சின்சியராக அந்த எக்ஸ்பிரஷனில் இருந்து, சும்மா அவர் பஸ்ட் சைஸ் கூட வரைஞ்சிருக்கலாம் அப்படி கை ஓங்குற மாதிரி. ஆனால் முழு உருவத்தையும் அந்த அப்புசாமி ஓடுற மாதிரி, அவருடைய பயம், அந்த துரத்துக்கிற இவங்க முகத்தில் உள்ள கோபம், அவரோட செருப்பு எகிரி கிடக்குது, அந்த பர்ஃபெக்ஷன், அந்த டெடிகேஷன், அதுதான் அவரை இத்தனை வருடமும் இப்போது வரையும் செலுத்தி படங்கள்லாம் கவனிச்சிங்கன்றது எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு நான் இவர் சாகிச்சு சொல்லிட்டு இருந்தேன், அது அப்புசாமி படம் எடுக்கிறார் அப்படின்ற கதை நினைக்கிறேன். ஒரு வச்சுருக்காங்க. அதில் ஒரு உடைந்த பாலம், அது மேலே ஓடி வர்றாரு ஒரு ரவுடியை துரத்திக்கிட்டு அப்புசாமி. கீழே ஒரு ஹீரோயின் தொங்கிக்கிட்டு இருக்கிறா. தூரத்தில் அந்த படப்பிடிப்பு குழுவினர் எங்கேயோ தள்ளி இன்னொரு இடத்துல ரிஃப்ளெக்டர்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற இன்னொரு யூனிட்டு. இந்த டீட்டெயில் இருக்குது பாருங்கள். இதை கன்சீவ் பண்ணுறதே எப்படி கன்சீவ் பண்ண சொல்லியிருக்கவே முடியாது. அந்த வரிகள்லேருந்து உள்வாங்கி அதை கோணம் பார்த்து அவ்வளவு அற்புதமாக வரைஞ்சிருந்தார். அது பார்க்குற ரொம்ப நேரம் அதை பார்த்துக்கிட்டு ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது அதே மாதிரி பட்டாம்பூச்சி அவருடைய சாதனைகளில் ஒன்று. ஏன்னா ஃபுல்லாக அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த ஒரு ஸ்டைல், அந்த ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் இங்கே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஓவியம். அது நம்ம உள்ள படங்களே காமிச்சிட்ருக்கப்போ அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஷேடில் மட்டுமே அந்த எக்ஸ்ப்ரெஷன் கொண்டாடுறது ரொம்ப கஷ்டம். அது அவ்வளோ மெனக்கெட்டு அத்தனை வாரங்கள். அது எத்தனை வாரம் சார்? அது நிறைய 90க்கு மேலே போச்சுன்னு நினைக்கிறேன். சாப்டர்ஸ் 100க்கு மேலெல்லாம் இருக்குது சாப்டர் நம்பர். 3 இயர்ஸ்னால் 150க்கு மேலே சாப்டர்ஸ் வந்திருக்கும்.
அப்போ 3 வருடங்கள் வந்து அதை மெயின்டைன் பண்ணி அது பட்டாம்பூச்சிக்கு அவர் வரைந்த படங்கள்ன்றது அவருடைய ஃபினாமினல் ஒர்க்கு. அதே மாதிரி எல்லாருமே அப்புசாமி சீதா பாட்டி சொல்லுவாங்க, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நான் வந்து கணேஷ் வசந்தை சொல்லுவேன். ஏன்னா கணேஷ் வசந்தை அதிகமாக வரைஞ்சது நீங்கள் தான் சார். நீங்கள் தான் ஃபஸ்ட் ஆரம்பிச்சது இல்லை, அதுக்கப்புறம் பல பேர் வரைஞ்சிட்டாங்க. ஆனால் எங்கள் மனசில் இருக்கிற கணேஷ் வசந்த், நீங்கள் வரைஞ்ச கணேஷ் வசந்த் தான் எங்கள் மனசில் இருக்கிறாங்க. சுஜாதாவுக்கு இப்படி தான் கணேஷ் இருப்பார், இப்படி தான் வசந்த் இருப்பாருன்றது நீங்கள் அடையாளம் காட்டியது. எங்கே சார் நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் உங்கள் மிஸ்ஸஸோட தான் பார்க்குறோம். ஒன்று நீங்கள் பாசத்தில் கூப்பிட்டு வர்றீங்களா, இல்லை அவங்க பாதுகாப்பாக அவங்களோட வர்றாங்களான்னு தெரியாது. இப்போ இல்லை சார், அவருடைய அவர் பண்ணின சில்மிஷம்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இல்லை சார், படங்களில் நான் சொல்கிறது படங்களில் ஒரு பெண்ணின் அனாட்டமி அப்படின்றத அந்த அவர் வரைந்த கதாநாயகிகள் இருக்காங்க இல்லையா, மாடர்ன் பெண் அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு அட்ரஸ் கேட்டு சார்ட்ட அட்ரஸ் கேட்டு போகலாமான்னு அன்றைக்கி நிறைய பேர் துடிச்சிருப்பாங்க. இன்றைக்கியாவது ஃபோன் நம்பர் இருக்குது, அன்றைக்கி வந்து தபால் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார் அந்த பொண்ணு எங்கே சார் இருக்கா? ஆமாம். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு பின்னாடி வாரிசு நம்ம ஷியாம், இவர் வரைகிற பெண்கள் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தான் கேட்கணும். அநேகமாக பெங்களூராக இருக்கலாம். அந்த மாதிரி அந்த அந்த ஒரு ஓவியத்தை ரசிக்கிறது வேறு, அந்த ஓவியத்தின் மேலே ஒரு ஈர்ப்புடன் நம்ம ஃபாலோ பண்ணுறதுன்றது வேறு. எனக்கும் அவருக்கும் உள்ள இணைப்பை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ஒன் மோர் திங், நான் எழுதின முதல் சிறுகதை 77 ஆனந்த விகடனில் அந்த 3 நாட்கள், அதுக்கு அவர் தான் படம் வரைஞ்சார். என்னுடைய முதல் சிறுகதைக்கு படம் வரைந்தவர் ஜெயராஜ் சார். ஸோ அப்படி ஒரு இது. இன்னொன்று, என்னுடைய கேரக்டர்ஸ் பரத் சுசிலாவில் சுசிலான்ற கேரக்டர் எப்பயுமே டிஷர்ட் தான் போடுவான். அந்த டிஷர்ட்டில் ஒரு வாசகம் இருக்கும். இந்த வாசகத்தை என்னமோ நான் தான் இந்த கல்ச்சர் ஆரம்பித்து வச்சேன், நிறைய பேர்கிட்ட நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரிஜினல் மூலகர்த்தா இவர். அந்த முதல் கதையிலேயே அந்த மாதிரி வரைஞ்சிருந்தார். டிஷர்ட்டு போட்டு அந்த டிஷர்ட் மேலே ஒரு வாசகம். இப்போ கீழே கூட அந்த இதில் இருக்குது, அதையும் நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். நாளைக்கு வந்து ஃபேஸ்புக்கில் வரப்போகுது. என்ன திட்டாதீங்க, இதுக்கு வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன்ன்றது ஜெயராஜ் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக சொல்கிறாரு. நான் வந்து அந்த இதில் வந்து பால்வள நிறுவனம் அப்படின்னு போட்டு அதான் கேப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பின்னால் ஒழிஞ்சுக்கிட்டேன். இல்லை இப்போ கூட கீழே ஒன்று பார்த்தேன், டபுள் டஸ்கர்ஸ்னு போட்டிருக்கீங்க. டபுள் டஸ்கர்ஸ்னு தெரியல, வேணாம் சார், வேணாம். இரட்டை தந்தங்கள். சரி, இல்லை நீங்கள் அது தமிழில் போனதுனால நான் தமிழுக்குள்ள போனேன். இல்லை ரசனை தானே சார் இது எல்லாமே. ஒரு பெண்ணை வந்து இப்போ மணியம் செல்வன் சார் வந்திருக்காரு, அவருடைய ஓவிய பெண்களை பார்க்குறப்ப கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்கும். அது வந்து தெய்வீகமாக அப்படியே, அது மாடர்ன் பெண்ணாக குடும்ப பெண்ணாக எந்த பெண்ணை அவர் வரைந்தாலும் அந்த பெண்ணை அப்படியே ரசித்து கொண்டே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியும் பெண்கள் தேவை. சில பெண்களை பார்க்குறப்ப கண்ணடிக்கணும் இல்லையா, அது சாரோட படங்களை பார்க்குறப்ப அந்த பெண்களை பார்க்குறப்ப கண்ணடிக்கணும்னு தோணும். இவர் நம்ம ஷியாமுடைய படங்கள் பார்க்குறப்ப கைப்பிடிக்கணும்னு தோணும். இது கண்ணடிக்கிறதோடு நிப்பாட்டிக்கலாம். எப்படின்னா இவங்க வரைகிற பெண்களை பார்த்து கண்ணடிக்க தான் செய்வாங்க அப்படின்னு அதே எனக்கு புகழ்ச்சி. சரி, ஆமாம் சார், கண்டிப்பாக சார். பஞ்ச புகழ்ச்சிலாம் இல்லை, நேரடியான புகழ்ச்சி தான் அது. அனாட்டமியை வந்து சார், இன்னொன்று ஒரு ஓவியர்களை வச்சுக்கிட்டு நான் அவ்வளோ பேசக்கூடாது. ஒரு பல ஓவியர்களுக்கு முகம் சிறப்பாக இருக்கும், விரல்கள் சரியாக வராது. விரல்கள் அப்படின்றத வந்து பர்ஃபெக்டாக அதோட டைமென்ஷனில் கட்ட விரல்லாம் சில பேர் பாக்கெட்டுக்குள்ளே விரல் போகிற மாதிரி படத்தை முடிச்சிருவாங்க. இல்லைன்னா கூடுமான வரைக்கும் கைக்கு இப்படி பின்னாடி இருக்கும். முகத்தை வரைகிற பல ஓவியர்கள் விரல்களை சரியாக வரைவதில்லை. கரெக்டாக சார்? ஆமாம். அது இவர்கிட்ட வந்து உள்ள விரல்கள் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் அதில் அது இந்த கோணத்தில் படங்களை பாருங்கள், இன்னும் ரசிப்பீங்க. ஏன்னா அந்த அனாட்டமி, அந்த எப்படி நின்னா கை விரல் எப்படி வரும் அப்படின்றது வந்து அவ்வளோ அற்புதமாக வரைவார்.
அவரை பற்றி இன்னும் நான் பேசினா 10 நிமிடம் தான் எனக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. பேசினா நிறைய நேரம் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கு இல்லை மற்றொரு பேசணும்ல. ஸோ என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள், வணக்கங்கள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், நன்றி. சார் ஒரு நாளைக்கு 40-45 படங்கள் வரைவேன்னு சொன்னார். கீழே உள்ள தகவல் படிக்காதவர்களுக்காக சொல்கிறேன். கீழே தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. 1980 வரை உள்ள ஒரு புள்ளி விவரம் படி 2 லட்சம் இல்லஸ்ட்ரேஷன் வரைஞ்சிருக்கார். அது 1980 வரைக்கும் உள்ள புள்ளி விவரம். அதுக்கப்புறம் எவ்வளோ வரைஞ்சாருன்ற புள்ளி விவரம் அவர்கிட்ட இல்லை தொகுத்தவர்கள்ட்ட இல்லை. கீழே உள்ள விவரத்தை படித்து அந்த வியப்புள்ளைங்க எல்லாத்தையும் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். அதை டெக்ஸ்ட் புக்ஸில் வரைந்தது, எல்லா லாங்குவேஜ்லையும் வரைந்தது எல்லாம் சேர்த்து 2 லட்சம்ன்றது அன்இமேஜினபிள்.